வணக்கம் தமிழ்நாடு. திராவிட அரசியலின் மிகப் பெரியதும் மிகவும் பரபரப்பான மகா அரசியல் போரின் பிகுள் ஏற்கனவே ஒலித்துவிட்டது. 2026ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை பற்றி இன்று பேசப்போகும் எங்கள் இந்த சிறப்பு புல்லட்டினுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தமிழ்நாட்டின் மொத்தம் 234 தொகுதிகளிலும் தற்போது நிலவும் அரசியல் பரபரப்பு பல தசாப்தங்களில் கூட பார்க்கப்படாத அளவிற்கு உள்ளது. முதல்வர் கே ஸ்டாலின் தலைமையில் திமுக தனது திராவிட மாடலை தொடர வைத்துக் கொள்ள முடியுமா, அல்லது எடப்பாடி பழனிசாமியின் அதிமுக வலுவான மீள்வரவு மூலம் ஆட்சியை கைப்பற்றுமா? ஆனால் இந்த முறை கதை இந்த இரண்டு பெரியவர்களுக்குள் மட்டும் சுருங்கி போகவில்லை. இந்த முறை தளபதி விஜயின் டிவிகே கட்சி களமிறங்கியுள்ளது. இது இளைஞர்களிடையே ஒரு புதிய அலை உருவாக்கியுள்ளது. அதே நேரத்தில் அண்ணாமலை தலைமையில் பாஜகவும் தனது அடித்தளத்தை வலுப்படுத்த முழு வலிமையுடன் செயல்பட்டு வருகிறது. காவிரி டெல்டாவிலிருந்து சென்னை மரீனா கடற்கரை வரை, மதுரையின் கோவில்களிலிருந்து கோயம்புத்தூரின் தொழிலுற்றை வழித்தடங்கள் வரை இந்த முறை காற்று எந்த திசையில் வீசுகிறது? தமிழ்நாட்டு மக்கள் மீண்டும் திமுக மீது நம்பிக்கை வைக்கிறார்களா, அல்லது இந்த முறை மூன்றாவது முனை வெற்றி பெறுமா? இன்றைய இந்த அதிரடி ஒப்பீனியன் போலில் தமிழ்நாட்டின் ஒவ்வொரு மாவட்டத்தையும் ஒவ்வொரு பிராந்தியத்தையும் நுணுக்கமாக பகுப்பாய்வு செய்யப் போகிறோம். மாயமான பெரும்பான்மை எண்ணிக்கையான 118ஐ எந்த கூட்டணி எட்டுகிறது என்பதையும் உங்களுக்கு விளக்கமாக சொல்லப் போகிறோம். இந்த பகுப்பாய்வு வெறும் எண்களின் விளையாட்டு அல்ல. இது தமிழ்நாட்டின் சுயமரியாதை, கலாச்சாரம் மற்றும் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் ஒரு முழுமையான படம். ஆனால் இந்த ஹை வோல்டேஜ் பயணத்தை தொடங்குவதற்கு முன் நீங்கள் கமெண்ட் செய்து தமிழ்நாட்டின் அடுத்த முதலமைச்சர் யார் என்று உங்கள் கருத்தை தெரிவியுங்கள். நீங்கள் ஸ்டாலினுக்கு இன்னொரு வாய்ப்பு தர விரும்புகிறீர்களா, அல்லது விஜய் அல்லது இபிஎஸ்ஐ ஆதரிக்கிறீர்களா? உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் ஜெய் ஹிந்த், ஜெய் தமிழ்நாடு என்று எழுதி பகிருங்கள். வாருங்கள், எந்த தாமதமும் இல்லாமல் தமிழ்நாடு தேர்தலின் முதல் பிராந்தியத்தின் மிகவும் துல்லியமான மற்றும் அதிரடி தரவுகளுடன் தொடங்கலாம். கோயில்களின் நகரமும் பட்டுப்புடவைகளுக்கு பிரபலமான காஞ்சிபுரத்தில் இருந்து தொடங்குகிறோம். இங்குள்ள 4 சட்டமன்ற தொகுதிகளில் இந்த முறை தேர்தல் போட்டி மிகவும் பரபரப்பாக உள்ளது. எங்கள் ஒப்பீனியன் போல் சமீபத்திய தரவுகளின்படி காஞ்சிபுரத்தில் ஆளும் தரப்பும் எதிர்க்கட்சியும் இடையே கடுமையான போட்டி நிலவுகிறது. இதில் திமுக கூட்டணி 2 இடங்களில் தனது பிடிப்பை வைத்திருக்கிறது. அதே நேரத்தில் அதிமுக கூட்டணியும் 2 இடங்களுடன் சமமாக போட்டியிடுகிறது. இங்குள்ள வாக்காளர்கள் இப்போது ஒரே தரப்பை ஆதரிக்காமல் சமமான தீர்ப்பை வழங்கும் நிலையில் உள்ளனர். அதன் பின்னர் நேரடியாக திருவள்ளூர் மாவட்டத்துக்கு செல்கிறோம். இங்குள்ள 10 சட்டமன்ற தொகுதிகள் சென்னை அருகில் இருப்பதால் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவை. இங்குள்ள போக்குகள் திமுக கூட்டணி 5 இடங்களில் முன்னிலையில் இருப்பதை காட்டுகின்றன. அதே சமயம் அதிமுக கூட்டணி 4 இடங்களில் கடுமையான சவாரை ஏற்படுத்துகிறது. ஆனால் இங்கிருந்து வரும் மிகப்பெரிய செய்தி என்னவென்றால், தளபதி விஜயின் கட்சி, அதாவது டிவிகே, இங்கும் ஒரு இடத்தில் தனது கணக்கை தொடங்குகிறது போல தெரிகிறது. இது புதிய அரசியலின் எழுச்சியை காட்டுகிறது. இப்போது பயணத்தை தெற்கின் கடைசி முனையான கன்னியாகுமரிக்கு கொண்டு செல்கிறோம். இங்குள்ள 6 சட்டமன்ற தொகுதிகளில் எப்போதும் 3 முனை போட்டி சுவாரஸ்யமாக இருந்து வருகிறது. சர்வே தரவுகளின்படி கன்னியாகுமரியில் திமுக கூட்டணி 3 இடங்களில் முன்னிலையில் உள்ளது. அதே நேரத்தில் அதிமுக கூட்டணி 2 இடங்களில் வெற்றி பெறக்கூடும். இங்கும் டிவிகே ஒரு இடத்தில் வெற்றி பெறும் வாய்ப்பு உள்ளது. இது விஜயின் தாக்கம் கடலோர பகுதிகளுக்கும் பரவியிருப்பதை காட்டுகிறது. அதன்பின் ராணிப்பேட்டை மாவட்டத்தை நோக்கி செல்கிறோம். இங்குள்ள 4 இடங்களிலும் மீண்டும் மிகவும் நெருக்கமான போட்டி நிலவுகிறது. இங்குள்ள தரவுகள் திமுக கூட்டணி 2 இடங்களிலும் அதிமுக கூட்டணி 2 இடங்களிலும் சமமாக இருப்பதை காட்டுகின்றன. இந்த முறை இங்குள்ள தொழில்நுட்ப பகுதி பிளவுபட்டதாக தெரிகிறது. இப்போது செங்கல்பட்டு மாவட்டத்தை பற்றி பேசலாம். இங்குள்ள 7 சட்டமன்ற தொகுதிகள் எந்த கூட்டணியின் விதியையும் மாற்றும் சக்தி கொண்டவை. ஒப்பீனியன் போல் சமீபத்திய தரவுகளின்படி செங்கல்பட்டில் திமுக கூட்டணி 4 இடங்களில் வலுவான முன்னிலை பெற்றுள்ளது. அதே சமயம் அதிமுக கூட்டணி 3 இடங்களில் தனது நிலையை காக்க போராடுகிறது. இங்கு நகர்ப்புற மற்றும் கிராமப்புற வாக்காளர்களுக்கிடையேயான போட்டி தெளிவாக காணப்படுகிறது. இப்போது அரியலூரை பற்றி பேசலாம். இங்குள்ள 2 சட்டமன்ற தொகுதிகள் எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் இங்குள்ள தீர்ப்பு மாநிலத்தின் மனநிலையை தீர்மானிக்க முக்கிய பங்கு வகிக்கிறது.
எங்கள் ஒப்பீனியன் போல் சமீபத்திய தரவுகளின்படி அரியலூரில் ஆளும் தரப்பும் எதிர்க்கட்சியும் இடையே கடுமையான போட்டி நிலவுகிறது. இதில் திமுக கூட்டணி ஒரு இடத்தில் தனது நிலையை காக்கிறது. அதே சமயம் அதிமுக கூட்டணி ஒரு இடத்தில் வலுவான போட்டியை வழங்குகிறது. அதன் பின்னர் நேரடியாக தமிழ்நாட்டின் புவியியல் மையமாகவும் காவிரி நதிக்கரையில் அமைந்துள்ள திருச்சிராப்பள்ளியை நோக்கிச் செல்கிறோம். இங்குள்ள 9 சட்டமன்ற தொகுதிகள் எந்த கூட்டணிக்கும் ஆட்சிக்கான படிக்கட்டாக அமைகின்றன. இங்குள்ள தரவுகள் திமுக கூட்டணி 5 இடங்களில் சிறிய முன்னிலை பெற்றிருப்பதை காட்டுகின்றன. அதே சமயம் அதிமுக கூட்டணி 4 இடங்களுடன் கடுமையான சவாலை உருவாக்குகிறது. திருச்சியின் இந்த கணக்குகள் போட்டி மிகவும் நெருக்கமாக இருப்பதையும் வாக்காளர்கள் தங்கள் முடிவை வெளிப்படுத்தாமல் காத்திருப்பதையும் காட்டுகின்றன. பயணத்தை தொடர்ந்து இப்போது விழுப்புரம் மாவட்டத்திற்குள் நுழைகிறோம். இங்குள்ள 7 சட்டமன்ற தொகுதிகள் இந்த முறை அதிர்ச்சியூட்டும் முடிவுகளை காட்டுகின்றன. ஒப்பீனியன் போல் தரவுகளின்படி விழுப்புரத்தில் அதிமுக கூட்டணி 5 இடங்களில் பெரிய வெற்றியை பெறுகிறது போல தெரிகிறது. அதே சமயம் திமுக கூட்டணி வெறும் 2 இடங்களுக்குள் மட்டும் படுகிறது. வட தமிழ்நாட்டின் இந்த பகுதியிலுள்ள எதிர்க்கட்சியின் இந்த வலிமை ஆளும் கூட்டணிக்கு பெரிய எச்சரிக்கையாக அமையலாம். இதற்கு அடுத்ததாக உள்ள பெரம்பலூர் மாவட்டத்தின் 2 இடங்களை பார்த்தால் இங்குள்ள நிலை முற்றிலும் மாறுபட்டதாக உள்ளது. இங்கு திமுக கூட்டணி முழுமையான கிளீன் ஸ்வீப் செய்து 2 இடங்களையும் கைப்பற்றி உள்ளது. அதே சமயம் எதிர்க்கட்சிக்கு இங்கு கணக்கை திறப்பதே கடினமாக தெரிகிறது. இப்போது வரலாற்று சிறப்புமிக்க கோட்டைகளின் நகரமான வேலூரை பற்றி பேசலாம். இங்குள்ள 5 சட்டமன்ற தொகுதிகள் இந்த முறை மாற்றத்தின் சைகையை காட்டுகின்றன. எங்கள் சமீபத்திய ஒப்பீனியன் போல் தரவுகளின்படி வேலூரில் அதிமுக கூட்டணி 3 இடங்களில் முன்னிலையில் உள்ளது. அதே சமயம் திமுக கூட்டணி 2 இடங்களில் கடுமையான போட்டியை வழங்குகிறது. திருச்சியின் இந்த கணக்குகள் போட்டி மிகவும் நெருக்கமாக இருப்பதையும் வாக்காளர்கள் தங்கள் முடிவை வெளிப்படுத்தாமல் காத்திருப்பதையும் காட்டுகின்றன. இப்போது திருப்பத்தூரை பற்றி பேசலாம். இங்குள்ள 4 சட்டமன்ற தொகுதிகளில் தற்போது மிகவும் பரபரப்பான போட்டி நிலவுகிறது. எங்கள் ஒப்பீனியன் போல் சமீபத்திய தரவுகளின்படி இங்கு திமுக கூட்டணி 2 இடங்களில் தனது பிடிப்பை வைத்திருக்கிறது. அதே நேரத்தில் அதிமுக கூட்டணியும் 2 இடங்களுடன் கடுமையான போட்டியை வழங்குகிறது. இங்குள்ள மக்கள் தற்போது இந்த 2 பெரிய கட்சிகளுக்கிடையில் பிளவுபட்டதாக தெரிகிறார்கள். அதன் பின்னர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தை நோக்கிச் செல்கிறோம். இங்குள்ள முடிவுகள் அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. கிருஷ்ணகிரியின் 6 தொகுதிகளில் எதிர்க்கட்சியான அதிமுக கூட்டணி 5 இடங்களுடன் ஒருதலைப்பட்ச கிளீன் ஸ்வீப் நோக்கி நகர்கிறது. அதே சமயம் ஆளும் திமுக கூட்டணி வெறும் 1 இடத்திற்குள் மட்டுப்படலாம். இங்கு மாற்றத்தின் காற்று மிகவும் தீவிரமாக வீசுகிறது. அதேபோல் தர்மபுரியில் வெளியான தரவுகள் ஆளும் கூட்டணிக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இங்குள்ள 5 தொகுதிகளும் அதிமுக கூட்டணியின் வசம் செல்லும் நிலையில் உள்ளன. இங்கு திமுக கூட்டணிக்கு 1 இடம் கூட கிடைப்பது கடினமாக தெரிகிறது. வட தமிழ்நாட்டின் இந்த பகுதியில் எதிர்க்கட்சி ஒரு உடைக்க முடியாத கோட்டையை அமைத்துள்ளது. பயணத்தை தொடர்ந்து புதுக்கோட்டை மாவட்டத்தின் 6 தொகுதிகளை பார்ப்போம். இங்கு போட்டி முற்றிலும் சமநிலையில் உள்ளது. ஒப்பீனியன் போல் தரவுகளின்படி திமுக கூட்டணி 3 இடங்களிலும் அதிமுக கூட்டணி 3 இடங்களிலும் நேருக்கு நேர் மோதுகிறது. இங்கு இறுதியில் யார் வெற்றி பெறுவார்கள் என்பதை இப்போது கூறுவது கடினமாக உள்ளது. இப்போது இந்த பகுதியின் மிகப்பெரிய மாவட்டமான திருவண்ணாமலையை பற்றி பேசலாம். இங்குள்ள 8 சட்டமன்ற தொகுதிகளில் 3 முனை போட்டியின் சைகை தென்படுகிறது. சர்வே தரவுகளின்படி திமுக கூட்டணி 4 இடங்களில் வலுவான முன்னிலை பெற்றுள்ளது. அதே சமயம் அதிமுக கூட்டணி 3 இடங்களில் கடுமையான சவாலை வழங்குகிறது. ஆனால் பெரிய விஷயம் என்னவென்றால் தளபதி விஜயின் டிவிகே கட்சி இங்கும் 1 இடத்தில் வெற்றி பெற்று அனைவரையும் ஆச்சரியப்படுத்தலாம். இப்போது கள்ளக்குறிச்சியின் 4 சட்டமன்ற தொகுதிகளை நோக்கி செல்கிறோம். இங்கு அரசியல் சூழல் தற்போது உச்சகட்டத்தில் உள்ளது. எங்கள் ஒப்பீனியன் போல் சமீபத்திய தரவுகளின்படி கள்ளக்குறிச்சியில் ஆளும் தரப்பும் எதிர்க்கட்சியும் இடையே கடுமையான போட்டி நிலவுகிறது. இதில் திமுக கூட்டணி 2 இடங்களில் முன்னிலையில் உள்ளது. அதே சமயம் அதிமுக கூட்டணியும் 2 இடங்களுடன் சமமான சவாலை அளிக்கிறது. இங்கு போட்டி மிகவும் கடுமையாக இருப்பதால் ஒவ்வொரு வாக்கும் பொன்னின் மதிப்பை பெற்றுள்ளது.
அதன் பின்னர் நேரடியாக கோழிப்பண்ணை மற்றும் முட்டைகளின் நகரம் என அழைக்கப்படும் நாமக்கல் மாவட்டத்தை நோக்கி செல்கிறோம். இங்குள்ள முடிவுகள் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியுள்ளது. நாமக்கலின் 6 தொகுதிகளில் எதிர்க்கட்சியான அதிமுக கூட்டணி 5 இடங்களுடன் மிகப்பெரிய மற்றும் தீர்மானமான முன்னிலை பெற்று வருகிறது. அதே சமயம் ஆளும் திமுக கூட்டணி வெறும் 1 இடத்திற்குள் மட்டும் மட்டுப்படலாம். இங்குள்ள நிலை தெளிவாக மாற்றத்தை சுட்டிக்காட்டுகிறது. பயணத்தை காவிரி டெல்டாவின் கடலோர பகுதிகளுக்கு முன்னேற்றிக் கொண்டு செல்வோம். நாகப்பட்டினம் மாவட்டத்தை பற்றி பேசலாம். இங்குள்ள 3 சட்டமன்ற தொகுதிகள் இந்த முறை ஆட்சியின் திசையை தீர்மானிக்க முக்கிய பங்கு வகிக்கின்றன. சர்வே தரவுகளின்படி நாகப்பட்டினத்தில் அதிமுக கூட்டணி 2 இடங்களில் வெற்றி பெறும் நிலையில் உள்ளது. அதே சமயம் திமுக கூட்டணி 1 இடத்தில் தனது நிலையை காக்க போராடுகிறது. அதன்பின் கடலூர் மாவட்டத்தை நோக்கி செல்கிறோம். இங்குள்ள 9 சட்டமன்ற தொகுதிகள் இந்த முறை தமிழ்நாட்டு அரசியலின் மிகப்பெரிய சர்ப்ரைஸாக மாறியுள்ளன. கடலூரின் ஒப்பீனியன் போல் மிகவும் சுவாரஸ்யமானது. ஏனெனில் இங்கு தளபதி விஜயின் டிவிகே கட்சி 2 இடங்களில் அதிரடி நுழைவை பதிவு செய்கிறது. அதே சமயம் அதிமுக கூட்டணி 4 இடங்களுடன் மிகப்பெரிய சக்தியாக உருவெடுக்கிறது. திமுக கூட்டணி 3 இடங்களில் தனது பிடிப்பை வைத்திருக்கிறது. கடலூரின் இந்த தரவுகள் இங்கு போட்டி இனி 2 முனைகளுக்குள் மட்டுமில்லாமல் 3 முனைகளாக மாறிவிட்டதை காட்டுகின்றன. இப்போது முதல்வர் கே ஸ்டாலினின் சொந்த மாவட்டமாக கருதப்படும் திருவாரூர் பற்றி பேசலாம். இது மிகவும் உயர்ந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இங்குள்ள 4 சட்டமன்ற தொகுதிகளில் வெளிவந்துள்ள போக்குகள் அரசியல் வட்டாரங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எங்கள் சமீபத்திய தரவுகளின்படி திருவாரூரில் திமுக கூட்டணி 2 இடங்களிலும் அதிமுக கூட்டணி 2 இடங்களிலும் சமமாக மோதுகின்றன. தனது சொந்த கோட்டையிலேயே ஆளும் கட்சிக்கு கிடைக்கும் இந்த கடும் சவால் இந்த முறை தமிழ்நாடு மக்கள் பெரிய மாற்றத்திற்கு தயாராக உள்ளனர் என்பதை காட்டுகிறது. இப்போது மேற்கு தமிழ்நாட்டின் பவர் ஹவுஸ் மற்றும் நெய்தல் தொழில்துறையின் மையமாக இருக்கும் ஈரோட்டை பற்றி பேசலாம். இங்குள்ள 8 சட்டமன்ற தொகுதிகள் மாநில ஆட்சியின் சமநிலையை தீர்மானிக்க முக்கிய பங்கு வகிக்கின்றன. எங்கள் ஒப்பீனியன் போல் சமீபத்திய தரவுகளின்படி ஈரோட்டில் கொங்குநாடு பகுதியின் தாக்கம் தெளிவாக தெரிகிறது. இதில் அதிமுக கூட்டணி 6 இடங்களில் வலுவான முன்னிலை பெற்றுள்ளது. அதே சமயம் ஆளும் திமுக கூட்டணி வெறும் 2 இடங்களிலேயே தங்கிவிடும் நிலை உள்ளது. அதன் பின்னர் தெற்கு தமிழ்நாட்டின் முக்கியமான தேனி மாவட்டத்தை நோக்கிச் செல்கிறோம். இங்குள்ள 4 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டி மிகவும் சுவாரஸ்யமான கட்டத்தை எட்டியுள்ளது. சர்வே தரவுகளின்படி தேனியில் திமுக கூட்டணி 3 இடங்களில் வலுவான பிடிப்பை வைத்திருக்கிறது. அதே சமயம் அதிமுக கூட்டணி 1 இடத்தில் மட்டுமே தனது நிலையை காக்க போராடுகிறது. பயணத்தை தொடர்ந்து இப்போது விவசாயமும் கலாச்சாரமும் மையமாக உள்ள தென்காசி மாவட்டத்திற்குள் நுழைகிறோம். இங்குள்ள 5 சட்டமன்ற தொகுதிகள் இந்த முறை மாற்றத்தின் சைகையை காட்டுகின்றன. ஒப்பீனியன் போல் தரவுகளின்படி தென்காசியில் அதிமுக கூட்டணி 4 இடங்களில் பெரிய வெற்றியை பெறுகிறது போல தெரிகிறது. அதே சமயம் திமுக கூட்டணி வெறும் 1 இடத்தில் மட்டுப்படுகிறது. அதன் பின்னர் மலைகளின் ராணி என அழைக்கப்படும் நீலகிரி மாவட்டத்தை பற்றி பேசலாம். இங்குள்ள 3 சட்டமன்ற தொகுதிகளிலும் இந்த முறை எதிர்க்கட்சியின் மேலாதிக்கம் காணப்படுகிறது. சர்வே தரவுகளின்படி நீலகிரியில் அதிமுக கூட்டணி 2 இடங்களில் வெற்றி பெறும் நிலையில் உள்ளது. அதே சமயம் திமுக கூட்டணி 1 இடம் பெறும் என கணிக்கப்பட்டுள்ளது. வீடியோவை தொடர்ந்து பார்க்கும் முன் உங்களிடம் ஒரு சிறிய வேண்டுகோள். நீங்கள் இந்த வீடியோவை எந்த மாவட்டம், நகரம் அல்லது கிராமத்திலிருந்து பார்க்கிறீர்கள் என்பதை கமெண்டில் கண்டிப்பாக எழுதுங்கள். மேலும் உங்கள் கருத்துப்படி 2029 லோக்சபா தேர்தலில் எந்த கட்சிக்கு எத்தனை இடங்கள் கிடைக்கும் என்று நினைக்கிறீர்கள் என்பதையும் பகிருங்கள். கமெண்டில் ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத் என்று எழுத மறக்காதீர்கள். மேலும் நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து லைக் செய்யவும் மற்றும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். இப்போது பூட்டுகளின் நகரம் மற்றும் பிரியாணிக்கு பிரபலமான திண்டுக்கல் மாவட்டத்தை பற்றி பேசலாம். இங்குள்ள 7 சட்டமன்ற தொகுதிகளில் தேர்தல் சூடு உச்சத்தை எட்டியுள்ளது. எங்கள் சமீபத்திய ஒப்பீனியன் போல் தரவுகளின்படி திண்டுக்கலில் அதிமுக கூட்டணி 4 இடங்களில் முன்னிலையில் உள்ளது. அதே சமயம் திமுக கூட்டணி 3 இடங்களுடன் மிகவும் நெருக்கமான போட்டியை வழங்குகிறது. இப்போது கரூர் மாவட்டத்தை பற்றி பேசலாம்.
இங்குள்ள 4 சட்டமன்ற தொகுதிகளில் இந்த முறை போட்டி 3 முனைகளில் நடைபெறுகிறது போல தெரிகிறது. கரூரின் ஒப்பீனியன் போல் சமீபத்திய தரவுகளின்படி இங்கு அதிமுக கூட்டணி 2 இடங்களில் தனது பிடிப்பை வைத்திருக்கிறது. அதே சமயம் திமுக கூட்டணிக்கு வெறும் 1 இடம் மட்டுமே கிடைக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. ஆனால் மிகப்பெரிய செய்தி என்னவென்றால், இங்கு தளபதி விஜயின் DVK கட்சி 1 இடத்தில் வெற்றி பெற்று அனைவரையும் ஆச்சரியப்படுத்தலாம். அதன் பின்னர் நேரடியாக விருதுநகர் மாவட்டத்தை நோக்கிச் செல்கிறோம். இங்குள்ள 7 சட்டமன்ற தொகுதிகள் தெற்கு தமிழ்நாட்டின் அரசியல் மனநிலையை தீர்மானிக்கின்றன. சர்வே தரவுகளின்படி விருதுநகரில் திமுக கூட்டணி 4 இடங்களில் வலுவான முன்னிலை பெற்றுள்ளது. அதே சமயம் அதிமுக கூட்டணி 3 இடங்களுடன் மிகவும் நெருக்கமான போட்டியை வழங்குகிறது. இங்கு போட்டி மிகவும் சுவாரஸ்யமான கட்டத்தில் உள்ளது. பயணத்தை தொடர்ந்து இப்போது இந்தியாவின் நிட்வேர் தலைநகரம் என அழைக்கப்படும் திருப்பூர் மாவட்டத்திற்குள் நுழைகிறோம். திருப்பூரின் 8 சட்டமன்ற தொகுதிகளில் வெளிவந்துள்ள போக்குகள் எதிர்க்கட்சிக்கு பெரும் உற்சாகத்தை அளித்துள்ளன. ஒப்பீனியன் போல் சமீபத்திய தரவுகளின்படி இங்கு அதிமுக கூட்டணி 6 இடங்களில் பெரிய வெற்றியை பெறுகிறது போல தெரிகிறது. அதே சமயம் ஆளும் திமுக கூட்டணி வெறும் 2 இடங்களுக்குள் மட்டும் மட்டுப்படுகிறது. கொங்குநாடு பகுதியின் இந்த தாக்கம் தொழில்நுட்ப வலயத்தில் மாற்றத்தின் அலை வேகமாக இருப்பதை காட்டுகிறது. அதன் பின்னர் மயிலாடுதுறை மாவட்டத்தை நோக்கிச் செல்கிறோம். இங்குள்ள 3 சட்டமன்ற தொகுதிகளில் ஆளும் கூட்டணிக்கு நல்ல செய்திகள் கிடைக்கின்றன. சர்வே தரவுகளின்படி மயிலாடுதுறையில் திமுக கூட்டணி 2 இடங்களில் முன்னிலையில் உள்ளது. அதே சமயம் அதிமுக கூட்டணி 1 இடத்தில் தனது நிலையை காக்க போராடுகிறது. இப்போது தனது செழுமையான கலாச்சார பாரம்பரியத்திற்கு புகழ்பெற்ற சிவகங்கை மாவட்டத்தை பற்றி பேசலாம். இங்குள்ள 4 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டி முற்றிலும் சமநிலையில் உள்ளது. எங்கள் சமீபத்திய ஒப்பீனியன் போல் தரவுகளின்படி சிவகங்கையில் திமுக கூட்டணி 2 இடங்களிலும் அதிமுக கூட்டணி 2 இடங்களிலும் நேருக்கு நேர் மோதுகின்றன. இங்கு இறுதியில் யார் முன்னிலை பெறுவார்கள் என்பதை இப்போது கூறுவது கடினமாக உள்ளது. ஏனெனில் வாக்காளர்கள் முழுமையாக பிளவுபட்டுள்ளனர். இப்போது தமிழ்நாட்டு அரசியலின் மிகவும் முக்கியமான மற்றும் தீர்மானிக்கும் பகுதிகளுக்குள் நுழைகிறோம். இங்கு வீசும் காற்றே முழு மாநிலத்தின் திசையை மாற்றும் சக்தி கொண்டது. முதலில் சேலம் மாவட்டத்தை பற்றி பேசலாம். இது அதிமுகவுக்கு ஒரு உடைக்க முடியாத கோட்டையாக கருதப்படுகிறது. இங்குள்ள 11 சட்டமன்ற தொகுதிகளில் வெளிவந்துள்ள போக்குகள் ஆளும் தரப்பின் கவலைகளை அதிகரித்துள்ளன. எங்கள் ஒப்பீனியன் போல் சமீபத்திய தரவுகளின்படி சேலத்தில் அதிமுக கூட்டணி 7 இடங்களில் வலுவான முன்னிலை பெற்றுள்ளது. அதே சமயம் திமுக கூட்டணி வெறும் 3 இடங்களிலேயே தங்கிவிடலாம். மேலும் 1 இடம் பிறருக்கு செல்லும் நிலையில் உள்ளது. எடப்பாடி கே. பழனிசாமியின் இந்த கோட்டையில் எதிர்க்கட்சியின் வலிமை, கொங்கு பகுதியின் ஆதரவு இன்னும் அதிமுகவுடனே இருப்பதை தெளிவாக காட்டுகிறது. அதன் பின்னர் தெற்கு தமிழ்நாட்டின் திருநெல்வேலி மாவட்டத்தை நோக்கிச் செல்கிறோம். இங்குள்ள 5 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டி மிகவும் பரபரப்பாக உள்ளது. சர்வே தரவுகளின்படி திருநெல்வேலியில் திமுக கூட்டணி 2 இடங்களிலும் அதிமுக கூட்டணி 2 இடங்களிலும் சமமாக மோதுகின்றன. ஆனால் இங்குள்ள மிகப்பெரிய செய்தி தளபதி விஜயின் DVK கட்சி. இது 1 இடத்தில் வெற்றி பெற்று முழு அரசியல் சமநிலையையும் மாற்றக்கூடும் என்பதாகும். அதன்பின் தமிழ்நாட்டின் நெல் களஞ்சியம் என அழைக்கப்படும் தஞ்சாவூரை நோக்கிச் செல்கிறோம். இங்குள்ள 8 சட்டமன்ற தொகுதிகள் காவிரி டெல்டா அரசியலின் மையமாக உள்ளன. இங்குள்ள ஒப்பீனியன் போல் மிகவும் ஆச்சரியமானதாக உள்ளது. அதிமுக கூட்டணி 6 இடங்களுடன் பெரிய முன்னிலை பெற்றுள்ளது. அதே சமயம் திமுக கூட்டணி வெறும் 2 இடங்களுக்குள் மட்டுமே படுகிறது. டெல்டா பகுதியில் எதிர்க்கட்சியின் இந்த முன்னிலை ஆளும் கூட்டணிக்கு பெரிய அதிர்ச்சியாக அமைகிறது. பயணத்தை தொடர்ந்து இப்போது கோயில்களின் நகரம் மற்றும் தெற்கின் அரசியல் தலைநகரமாக கருதப்படும் மதுரையை பற்றி பேசலாம். மதுரையின் 10 சட்டமன்ற தொகுதிகளில் வெளிவந்துள்ள தரவுகள் அரசியல் வட்டாரங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எங்கள் சமீபத்திய ஒப்பீனியன் போல் தரவுகளின்படி மதுரையில் அதிமுக கூட்டணி 7 இடங்களில் தனது ஆதிக்கத்தை நிரூபிக்கிறது. அதே சமயம் திமுக கூட்டணி 2 இடங்களில் கடுமையான போட்டியை வழங்குகிறது. இங்கும் DVK 1 இடத்தில் வெற்றி பெற்று தெற்கு தமிழ்நாட்டில் தனது வலுவான நுழைவை சுட்டிக்காட்டுகிறது. இப்போது முத்துக்களின் நகரம் தூத்துக்குடி மாவட்டத்தை நோக்கிச் செல்கிறோம்.
இங்குள்ள 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் மாற்றத்தின் காற்று தெளிவாக தெரிகிறது. சர்வே தரவுகளின்படி தூத்துக்குடியில் அதிமுக கூட்டணி 4 இடங்களில் முன்னிலையில் உள்ளது. அதே சமயம் திமுக கூட்டணி 2 இடங்களில் தனது நிலையை காக்க போராடுகிறது. இப்போது தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் மற்றும் தொழில்துறை தலைநகரமான கோயம்புத்தூரை பற்றி பேசலாம். இங்குள்ள 10 சட்டமன்ற தொகுதிகள் மாநில ஆட்சியின் மிகப்பெரிய பவர் சென்டராக கருதப்படுகின்றன. கோயம்புத்தூரின் ஒப்பீனியன் போல் முடிவுகள் காட்டுவதாவது, இங்கு எதிர்க்கட்சியான அதிமுக கூட்டணி 7 இடங்களில் தனது ஆதிக்கத்தை நிரூபித்துள்ளது. அதே சமயம் ஆளும் திமுக கூட்டணி வெறும் 2 இடங்களிலேயே தங்கிவிடலாம். ஆனால் இங்குள்ள மிகப்பெரிய செய்தி தளபதி விஜயின் டிவிகே கட்சி. இது ஒரு இடத்தில் வெற்றி பெற்று இந்த தொழில்துறை கோட்டையில் தனது அதிரடி நுழைவை பதிவு செய்கிறது. அதன் பின்னர் நேரடியாக கடலோரத்தில் அமைந்துள்ள ராமநாதபுரம் மாவட்டத்தை நோக்கி செல்கிறோம். இங்குள்ள 4 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டி மிகவும் கடுமையாக உள்ளது. சர்வே தரவுகளின்படி இங்கு திமுக கூட்டணி 2 இடங்களிலும் அதிமுக கூட்டணி 2 இடங்களிலும் சமமாக மோதுகின்றன. இங்குள்ள வாக்காளர்கள் தற்போது ஒரே தரப்பை ஆதரிக்காமல் இரு பெரிய கட்சிகளுக்கும் கடுமையான சவாலை வழங்குகின்றனர். பயணத்தின் இறுதி கட்டமாக தமிழ்நாட்டின் அரசியல் இதயமும் தலைநகருமான சென்னை பற்றி பேசலாம். இங்குள்ள 16 சட்டமன்ற தொகுதிகள் இந்த முறை மிகப்பெரிய மாற்றத்தை காட்டுகின்றன. ஒரு காலத்தில் திமுகவின் உடைக்க முடியாத கூட்டையாக இருந்த சென்னை இந்த முறை அதிமுக கூட்டணி 8 இடங்களுடன் சிறிய முன்னிலை பெற்றுள்ளது. அதே சமயம் திமுக கூட்டணி 7 இடங்களில் கடுமையான போட்டியை வழங்குகிறது. தலைநகரத்திலும் டிவிகே ஒரு இடத்தில் வெற்றி பெற்று அனைவரையும் ஆச்சரியப்படுத்துகிறது. இது தளபதி விஜயின் தாக்கம் சென்னை வரை பரவியிருப்பதை காட்டுகிறது. ஆதலால் நண்பர்களே, தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026இன் அனைத்து 234 தொகுதிகளின் இந்த மிக துல்லியமான மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க மகா சர்வே இப்போது முழுமையாக நம் முன்னுள்ளது. தமிழ்நாட்டில் ஆட்சியை கைப்பற்ற பெரும்பான்மைக்கான மாயமான எண் 118 ஆகும். மேலும் எங்கள் ஒப்பீனியன் போல் முடிவுகள் மாநிலத்தில் ஒரு பெரிய அரசியல் மாற்றத்தை சுட்டிக்காட்டுகின்றன. இறுதி ஸ்கோர் கார்டை பார்க்கும்போது எடப்பாடி கே. பழனிசாமி தலைமையிலான அதிமுக கூட்டணி 133 இடங்களுடன் தெளிவான பெரும்பான்மையை பெற்று தமிழ்நாட்டில் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றும் நிலையில் உள்ளது. முதல்வர் கே. ஸ்டாலின் தலைமையிலான திமுக கூட்டணி 90 இடங்களுடன் ஆட்சியிலிருந்து வெளியேறும் நிலை உள்ளது. அதே சமயம் முதல் முறையாக தேர்தலில் களமிறங்கிய தளபதி விஜயின் டிவிகே கட்சி 10 இடங்களுடன் வலுவான 3வது மாற்று சக்தியாக உருவெடுத்துள்ளது. இந்த மகா சர்வே தெளிவாக காட்டுவது என்னவென்றால், 2026இல் தமிழ்நாட்டு மக்கள் மாற்றத்திற்கும் அம்மா அரசியல் மரபிற்கும் மீண்டும் ஆதரவு அளித்துள்ளனர். இருப்பினும் உண்மையான தீர்ப்பு தேர்தல் நாளில்தான் வெளிவரும். ஆனால் தற்போதைய இந்த போக்குகள் எதிர்க்கட்சிக்கு பெரும் உற்சாகத்தை அளித்துள்ளன. உங்கள் கருத்து என்ன? ஸ்டாலின் தனது ஆட்சியை காப்பாற்றுவாரா அல்லது தளபதி விஜய் எதிர்காலத்தில் கிங் மேக்கராக மாறுவாரா? உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பகிருங்கள். வீடியோவை லைக் செய்யவும், மேலும் தமிழ்நாடு தேர்தலின் அனைத்து முக்கிய அப்டேட்டுகளுக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அடுத்த பெரிய பகுப்பாய்வில் சந்திப்போம். வணக்கம் மற்றும் ஜெய் ஹிந்த்.